Hey guys, welcome back to my channel. So ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி vlog எடுத்து நான் போட்டேன். சும்மா ஷார்ட்ஸ் தான் போட்டுட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டே. அதான் கிடையாது, மூவி டே. இப்போ இப்படி சொல்கிறேன், ஆனால் எதனால் நான் எனக்கு வந்து லீவ் போட்டேன் அப்படின்னா, என்னால் காலையில் எந்திரிக்கும் போதே ரொம்ப அப்படியே தலை பாரமாக இருந்துச்சு. எந்திரிக்க முடியல, தலை சரியான வலி கோல்டுனால. ஸோ ஓகே, இன்னைக்கு அது இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருந்துச்சா இந்த 1 வீக். அப்படியே ரொம்ப அப்படியே கண்டினியூஸாக காலேஜுக்கு போயிட்டே இருக்க மாதிரி, சாட்டர்டே காலேஜு. ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி இருந்ததுனால லீவ் போட்டேன். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வீட்டில் ரெஸ்ட் எடுக்க தான் லீவ் போட்டேன். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா வந்து வேறு பிளான் பண்ணிட்டா. ஸோ மூவி போகலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறா. அதனால் என்னையும் கூப்பிட்டா. சரி ஓகே, நம்மளும் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு மூவி போகிறேன். ஸோ என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலவுக்கு என்மேல் இந்த கோவம், அந்த படம் பார்க்க போகிறேன். ஸோ அந்த படத்துக்கு தான் கைஸ் போகிறேன். ஸோ இப்போ வந்து ரெடி ஆகிட்டேன், தலை மட்டும் காயணும் தான் குளிச்சுட்டு வந்திருக்கேன். அவ்வளோ தலை காஞ்சிட்டு கேப் புக் பண்ணி கிளம்பிடுவேன். எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராட்வேஸ்க்கு போகிறேன். ப்ராட்வேல இது வரைக்கும் நான் ஒரு மூவி பார்த்துருக்கேன். பாருங்களேன், இன்னொரு கனெக்ஷனு. நான் ராயன் படமும் அங்கே தான் பார்த்தேன். இப்போ நிலவுக்கு என்மேல் என்ன கோப்பமோ அங்கே தான் போய் பார்க்க போகிறேன். ஸோ அதனால் அங்கே போயிட்டு இப்போ இன்னைக்கு படம் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறேன். நாலுலேருந்து காலேஜ், இதெல்லாம் ஓகே தான். ஒரு பக்கம் இதெல்லாம் ஓகே இருந்தாலும் இன்னொரு பக்கம் அட்டெண்டன்ஸ் வேறு லேக் ஆகுது. சரி ஓகே, ஒரு நாள் தானே அப்படின்ட்டு பார்த்துருக்கேன். ஓகே கைஸ், ஸோ லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ. ரெடி ஆகிட்டேன், அவ்வளோதான். இன்னைக்கு தான் என்னோட அவுட்ஃபிட். மேலே ஒரு லாவெண்டர் டிஷர்ட், கீழே வந்து ஒரு ஜீன். திஸ் இஸ் மை அவுட்ஃபிட். கொஞ்சம் காமெடியாக இருந்தாலும் இந்த பேக் நான் எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து வாட்டர் வேணும், அப்புறம் பர்ஸ்லாம் வைக்கணும். வாட்டர் ஆல்ரெடி எனக்கு வந்து கோல்டாக இருக்குது. அங்கே போய் இதாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் எங்கள் வீட்டில். அப்புறம் காலேஜுக்கு போக முடியாது. அதனால் ஒரு குட்டி வாட்டர் பாட்டில், ஹேர் பேண்ட், அவ்வளோதான் கைஸ். கிளம்பலாம். புக் பண்ணிட்டு கேப் புக் பண்ணோம். ஸோ புக் பண்ணிட்டு கிளம்பிடலாம். அங்கே போகலாம் கைஸ். கிளம்பியாச்சு, கேப் வந்துடுச்சு. டிக்கெட் நானும் காட்டணுமா? ரோடு தனியாக இருக்கு. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? கைஸ், படத்துக்கு வந்தாச்சு. படம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆயிடுச்சு அங்கே கட்டு. ஆமா, அங்க சூப்பரா இருக்கும். தெரியுதா எப்படி ஷாலினி இருக்கு? ஸோ கைஸ், படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. ஆக்சுவலி படம் யாருக்கு எப்படி இருக்கும் எனக்கு தெரியல, பட் எங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அந்த ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொன்னால ஸ்ட்ரெஸ்ஸே ஆக்சுவலி போனோமா இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ காமெடியாக இருந்துச்சு. ஸோ ப்ராட்வேல வந்து புதுசாக நிறையா ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அங்கெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு வந்து அங்கே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கைஸ், படம் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து செல்லர்ஸ் அப்படின்னு ஒரு கடை இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டெக்கத்லான் இருந்துச்சு. அப்புறம் விஆர் கேம்ஸ் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெக்கத்லான் தான் போனோம். உள்ளே போய் என்ன பண்ணுறோன்றதை பாருங்கள், செம்ம ஃபன்னு.
காட்ட வேண்டாமா அதெல்லாம்? 2.5 kgs எவ்வளோ வெயிட்டாக இருக்கு. பார்க்கதான் சின்னதாக இருக்கு. ஐஸ் சொல்லுங்க. வந்துட்டாங்க. நாம என்ன பண்றது? எங்கேயாவது கொண்டு போய் விட்டுறாத விட்டுறாத. தெரியல ரெக்கார்ட் ஆச்சாட்டு. மச்சான் யாரும் பார்க்கலல்ல. இங்க 200 பேர் யாரும் பார்க்கல. ஆச்சுதான் நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டம். இப்படி எடுத்ததா vlog. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. ஆமா போது பேரு. டேர்னிங் தான் நமக்கு சரிப்பட்டு வர மாட்டேங்குது உண்மையாவே. விடுற ஏம பார்த்து திரும்பி அப்படியே விழுந்தா போறானா. அது நல்லா ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இங்கே கொண்டு போய் இங்கே விட்டுறாத நீ. இங்கே விழுந்துடாத. தோட்டு என் தங்கச்சி ஸ்கேட்டிங் போயிருக்கா. ஸோ கைஸ் பார்த்துருப்பீங்க நம்பர் என்ன நடந்துச்சுன்னு. வலிக்கி விட்டு விழுந்தது தான் மிச்சம். அதுக்கப்புறமா சடங்குறேன்னா பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு. என்னடி பண்ற? ஏதோ சப்பாத்தி மாவு பசங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? பண்றது எல்லாமே ஒரு மாதிரி என்ன முடியும். பண்றது எல்லாமே இன்னைக்கு வினோதமா பண்ணிட்டு நீ. ஒரு வழியாக டெக்கத்லானில் வந்து எல்லா அட்ராசிட்டிஸும் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட வந்துட்டோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபுட் கோர்ட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சிக்கிங்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்துட்டு பர்கர் வந்து காம்போ ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அது எப்போனா 11 to 5 o'clock மட்டும். 2 வாங்கினா 200, தனியாக வாங்கினா 179. ஸோ நாங்கள் போகும்போது அந்த ஆஃபர் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் தனியாக தான் வாங்கினேன். ஸோ இவ்வளோ நேரம் வந்து காமெடியாக பார்த்துருந்தீங்க. இப்போ கொஞ்சம் ஏஸ்தட்டிக்காக பாருங்கள். சினிமாட்டிக்ல இருக்கிறதா? சினிமாட்டிக் நார்மலி எடுத்துட்டு இருக்க வீடியோ. நீ போட்டோ தான தாண்டி இருக்க வீடியோ அடிச்சுன்னு வச்சுக்கோ தாரணி. அப்படியே அப்படி தான் பண்ணேன். இவளுக்கு வந்து வேற சாஸ் வச்சிருக்காங்கடி. எங்களுக்கு வெறும் மைனஸ் மட்டும் தான் வச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்தது. அதான் ஆமா ஆமா வேற சாப்பிட்டு. ஹவ் இஸ் இட்? சுடுதா? இங்க காட்டு. எங்களுக்கு அப்படிதான் சுட்டுச்சு. ஆமா ஃபர்ஸ்ட் வே அப்படிதான். இது
சிக்கிங்கில் வந்துட்டு பர்கர்லாம் சாப்பிட்டு அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து ஃபன் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் வந்து எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ். ஸோ அங்கே வந்து ஃபுல்லாக கொரியன் ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு மிஸ்டர் பீஸ்ட் சாக்லேட் இருந்துச்சு, பாருங்களேன் அதை. ஆமாம், எவ்வளோ இது மிஸ்டர் பீஸ்டோடது? கீழே போட்டுருக்காங்க 590. மிஸ்டர் பீஸ்ட் பீஸபிள் பாய், செம்ம வெயிட்டாக இருக்குது. இதுவே 490 தான். இது ரொம்ப சின்னது, இது வந்து 590. ஒன்றுமே கிடையாது. இது சூப்பராக இருக்கும். ஸோ காய்ஸ், எல்லா பக்கமும் சுற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. எங்கள் ஏரியாவுக்கு வந்துட்டு சரி இன்றைக்கி வந்து ரோட் சைடில் இருக்க சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கலாம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு வந்து வாங்க போயிருந்தோம். என்ன தான் நம்ம எங்கெங்கேயோ போய் என்னென்ன சுற்றிட்டு வந்தாலும் கடைசியில் அந்த ரோட் சைடில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் வந்து எங்கேயுமே வராது. ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தி மாநகர் தெரிஞ்சால் அங்கே வந்து ராகம் பேக்கரிக்கு ஆப்போசிட்லேயே போட்டிருக்காங்க. ஸோ இப்போ தான் 2 வீக்ஸாக இந்த கடை இருக்குதுன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் வந்து சொல்லவே வேணாம், நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ப்ரொமோஷன்லாம் இல்லை, நான் வந்து உண்மையாக சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் யாராச்சும் இந்த சைடில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த அண்ணா கிட்ட ஃபோன் வாங்கி நாங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயாச்சு காய்ஸ். நிவான் என்ன பண்ணுறான்னு தெரில. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு கெஸ்ட்டு வந்தாங்க, பாருங்கள் யாருன்னு. யார் அது? இவான். இவான் என்ன? ஐயா கொடு இவான். இவான் இல்ல இல்ல இதுல மாறாது பாரு. இவான் இவான் என்னடி இவான். ஹே காய்ஸ், ஆக்சுவலி நான் வந்து எண்டிங் கொடுக்கவே மறந்துட்டேன். ஆக்சுவலி படுக்க போயிட்டேன், இப்போ தான் ஞாபகம் எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு. ஸோ காலேஜ் முடிச்சுட்டு காலேஜ்ன்ற பாருங்கள், பைத்தியமாட்டம் வளரிட்டு இருக்க தூக்கத்தில் படம் பார்த்துட்டு வந்துட்டு அங்கே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு மறுபடியும் ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு டே வந்து எனக்கு ஆக்சுவலி ரொம்பவே நல்லா போச்சு. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரியாகவே ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருந்துச்சு உண்மையாகவே. இந்த இன்டர்ன்ஷிப்பு எக்ஸாமு அது இதுன்னு கண்டினியூஸாக அப்படியே ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. அதனால் லைட்டாக ஒரு மாதிரி தான் இருந்தேன்.
இப்போதான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த டே இருந்தனால எனக்கு வந்து உண்மையாகவே எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் எல்லாத்துக்குமே சொல்லுவேன். ஸோ ஒரு நாளாச்சும் உங்களுக்காக நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் ஸோ அதுதான் சொல்கிறேன். I hope you all enjoyed this video and see you next video guys. Bye bye.